வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேதபகுதி 1 தெசலோனிக்கருடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய யாவாகி யாசோமேசியா வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற நிருபத்திலே எழுதுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. இங்கே நீங்கள் பாவத்திற்கு உட்பட்டவர்களாகவோ மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கு உட்பட்டவர்களாகவோ மாம்சத்தில் ஏற்படுகிற பலவீனத்திற்கு உட்பட்டவர்களாகவோ இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் விரும்புகிறார். அதற்காக அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய யாவாகிய யாசோமேசியா வரும்போது அது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லுகிறார். யாரு காக்கணும்? தேவன் அல்ல. நம்மை காப்பது பாவம் செய்யாதபடி, பலவீனமாகாதபடி, பிசாசு நம்மை வஞ்சிக்காதபடி, பிசாசு நமக்குள் வராதபடி காப்பாற்றுவது தேவன் அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. தேவன் அந்த விஷயத்தில் எந்த கிரியையும் செய்ய மாட்டார், நீங்களே செய்யணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்லா சொல்லியிருக்கிறார். ஆனா நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோமா? நம்ம பிசாசுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் விரும்புகிறது, இவன் ஏன் பிள்ளை அப்படின்னா இவன் ஒரு ஆளை எதிர்க்கணும், அந்த ஆளுடைய கிரியைகளை எதிர்க்கணும், அந்த ஆளுக்கு சொந்தமான எந்த பொருளும் இவனிடத்தில் இருக்கக்கூடாது. யோசுவா சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை, ஆனபடியினால், நல்ல கேளுங்க, ஆனபடியினால் அவன் என்னை சேதப்படுத்த முடியாது. இதுதான் வேதம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒருவேளை அது விலையுறந்த பொருட்களாக இருக்கலாம், இல்லை ஆனால் விலை இல்லாத அற்ப பொருளாக இருக்கலாம். அற்ப பொருளை அப்புறப்படுத்துகிற நாம் விலையுறந்த பொருட்களை அப்புறப்படுத்துவது சற்று கடினம். ஆனால் உபத்திரவம் வரும்போது அதற்காக பணம் செலவு பண்ண தயார், அதற்காக வேதனைப்படவும் தயார். தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தினுடைய ஊடாய் நீங்கள் நடப்பீர்களே ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உங்களை தொட முடியாது, உங்களிடத்தில் கிரியை செய்ய முடியாது, உங்களுடைய சரீரத்தை வஞ்சிக்க முடியாது, உங்களுடைய சரீரத்தினுடைய கிரியைகள் வெளிப்பட முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்கள் குற்றமற்றவர்களாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்குரியது, இப்பிரபஞ்சத்திற்குரியது எதுவும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு பின்பு நீ ஜெபி, உபவாசி. நமக்கு உபவாசம்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ என் உடம்பெல்லாம் என்ன ஆகும்? உடம்பு போயிடுமே. சாப்பிடாம எத்தனை நாள் இருக்கிறதுக்கு? அப்போ 40 நாள் இருக்கிறதுக்கு, 21 நாள் இருக்கிறது. ஐயோ வேண்டாம், 7 வேணும்னா 1 நாள் இருக்கலாம், இல்லை 3 நாள் இருக்கலாம். ஆனா பிசாசு போகுமா? வேதம் சொல்லுகிறது, இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி அது கடந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா உபவாசிக்க மாட்டோம், பிசாசு போகணும்.
எப்படி போகும்? தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையினுடைய சத்தத்தை சிந்தித்து செயல்படுங்கள். வார்த்தை உன்னிடத்தில் என்ன பேசுகிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது குற்றமற்றதாக இருக்க வேண்டியது ஆவி, ஆத்ம, சரீரம். தேவன் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 3 தன்மைகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்கிறவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் மெசியாவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இங்க முதல் ஸ்தானம் மாம்சத்துக்குரியவன். இவன் குழந்தை. இவன் மாம்சத்துடைய கிரியைகளை மட்டும் செய்யக்கூடியவன், மாம்சத்துடைய ஆசை இச்சைகளை தீர்க்கக்கூடியவன். இவன் தேவ சமூகத்தில் வளர முடியாது. எல்லா நாளும் குழந்தையாய் பால் குடிக்க வேண்டியதாயிருக்கும். அல்லேலூயா. எவன் ஒருவன் தன்னுடைய மாம்ச இச்சையின்படி வாழ்கிறானோ அவன் தேவ சமூகத்தில் ஒரு நாளும் வளரக்கூடாது, வாழக்கூடாது. அது தேவன். அல்லேலூயா. நாம் நம்முடைய மாம்ச இச்சைகளை அழிப்பதில்லை, அதுக்கு அப்பப்ப தீனி போடுவோம். கேட்டா நான் விசுவாசின்போம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும் போதும் நீங்கள் உபவாசிக்கிற போதும் உங்கள் மாம்சத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நம்முடைய மாம்சம் வேலை செய்யும், அல்லது ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி வேலை செய்யும். உடனே என்ன சொல்லும் தெரியுமா? நான் ஜெபம் பண்ணும்போது ஒண்ணுமே செய்யலைங்க, அப்ப நான் தேவனுக்குள்ளதான் இருந்தேன். பிசாசு பிடித்த அந்த ஜனம் சொல்லுகிறதல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் சொல்லுகிறார். நான் ஆவிக்குரியவர்கள் என்று நினைத்தேன், ஆனால் இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. இவர்கள் யார் என்று கேட்டால் மாம்சத்தின்படி வாழக்கூடிய, மாம்ச இச்சையின்படி வாழக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள். இது ஒரு கூட்டம். 2வது கூட்டத்தை பற்றி பார்க்கிற போது 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசித்தால், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். நல்ல கேளுங்க. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்ப இங்க பைத்தியம் பிடிச்ச ஒரு கூட்டம் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, தேவனுக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பைத்தியக்கார கூட்டம். நான் என்னுடைய கற்பனைகளை உங்களுக்கு போதிக்கவில்லை, வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அநேகருக்கு இந்த வேத சத்தியம் தெரியவில்லை. இங்க தேவனுக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தன்னுடைய இருதயத்துக்குள்ளே வஞ்சனையினாலும் வாதினாலும் சூதினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் உண்மையான தேவனுடைய சத்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறுகிற ஒரு கூட்டம். அவர்களை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பைத்தியக்காரர்கள். 3வது ஒரு கூட்டம் 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்தில் அதில் 2வது அதிகாரம் அந்த 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இதான் வேணும். தைரியமா சொல்லணும், என்னை பத்தி உனக்கு வெளிப்படாது, என்னை பற்றி ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும், தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கு தெரியாது என்று சொல்லி துணிகரமாய் சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மனுஷனை தேவன் பார்க்கிறார். அவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிகிறவன். அவனுடைய குணம் கேட்கிற காரியமாக இருந்தாலும் சொல்லி, வாசிக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நிதானமாய் அறிந்து கொள்கிறவன். அவனை யாராலும் நிதானிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி 3 கூட்டம் இருக்கிறது. நாம் எந்த கூட்டம் என்று சொல்லி நீங்கள் தான் உங்களையே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு எண்ணம் எப்பவும் இருக்கும், என்னை யாராலும் நிதானித்து பார்க்க முடியாது. உண்மை, என்னை தேவன் இன்னும் நிற்க வைத்திருக்கிறார்.
நிற்கிற நான் விழாதபடிக்கு தேவ சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட நான் வாழ்கிறவன். ஆவிக்குரியவனை அவன் நிதானித்து பார்க்கிற காரியம் உள்ளவனாக இருந்தால் அவனை நிதானிக்க எவனாலும் முடியாது. இது வேதம், இதுதான் சத்தியம். ஏன் என்று சொன்னால், நாம் கழிந்த நாட்களிலே பார்த்தோம், நம்முடைய முப்பிரிவிலே சரீரம், ஆத்துமா, ஆவி ஆகிய முப்பிரிவிலே சரீரம் எப்படிப்பட்ட குணம் உள்ளது என்று பார்த்தோம். அதாவது பிலிப்பியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே இந்த சரீரமானது நிலையற்ற தன்மை உள்ளது என்று பார்த்தோம். நீதிமொழியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே இந்த சரீரம் உருவழிந்து போகும் என்று பார்த்தோம். ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனம், 1 பேதுரு 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஒளிந்து போகும் சரீரம் என்று பார்த்தோம். கொலோசியர் 2:11 இந்த சரீரம் பாவத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்த்தோம். கலாத்தியர் 5:17 ஆவிக்கு விரோதமாக இந்த சரீரம் இச்சைகளை தூண்டும் என்று பார்த்தோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனத்திலே இந்த சரீரம் பலவீனம் உள்ளது என்று பார்த்தோம். இது கழிந்த நாட்களில் பார்த்த சம்பவம். ஆனால் இன்றைக்கு அந்த சரீரத்தை குறித்து நாம் பார்க்க தேவையில்லை. இன்றைக்கு ஆத்துமாவை தேவ சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும்.